நடுராத்திரி ஆனதும் பேய் பிடிச்ச மாதிரி கத்துன சுமாவோட குரலை கேட்டு ரஞ்சித் எழுந்திருச்சு பார்த்தான். சுமா, சுமா, என்னாச்சு உனக்கு? யாருடா சுமா? என் பேரு மல்லிகா. எவ்வளவு தைரியம்டா உனக்கு? ஏன் கைய பிடிக்கிறியா? ஏன் பொண்டாட்டி கைப்பிடிச்சா என்ன தப்பு? யாருடா நீ? என் புருஷன் நீ இல்ல. என் புருஷன் பேரு மோகன். என்ன இது? இவன் பேர் மல்லிகான்னு சொல்றான், புருஷன் பேர் மோகன்னு சொல்றான். நாடி பிடிச்சு பார்த்தா 2 நாடி கேக்குது. அப்படின்னா பேய் பிடிச்சிருச்சா? அப்படி நினைச்சு வேக வேகமா ஓடி போய் மந்திரவாதிய கூட்டிட்டு வந்தான். ஆனா பேய் பிடிச்ச சுமா வீட்ல இல்ல. சுமா, 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 சுமா. யாரும் இல்ல. அந்த பேய் எங்கேயோ போயிடுச்சு. சீக்கிரமா அதை தேடி அந்த பேயை எப்படியாவது ஓட்டணும். இல்லனா சுமாவோட உயிருக்கே ஆபத்து. இப்போ அவளை எங்க தேடுறது? ஜஹம் ஜா, ஜஹம் ஜா, பூமரா, வா வா வா. என் பின்னாடியே வா. இந்த குளவி உன் பொண்டாட்டி எந்த பக்கம் போனாலோ அந்த வழியை நமக்கு காட்டும். ஏய் ராட்சச தவளை, என் புருஷனை என்ன செஞ்சேன்னு சொல்லு, இல்லனா உன்னை கொன்னுடுவேன். ரொம்ப பசியா இருக்கும்போது வந்திருப்பேன், ஓடிடு, இல்லைன்னா உன்னையும் சாப்பிட்டுருவேன். கொஞ்ச நேரத்துல குளவி குகைக்குள்ள வந்து மறைஞ்சிடுச்சு. அது பின்னாடியே வந்த ரஞ்சித்தும் மந்திரவாதியும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. உடனே ஓடி போய் சுமாவோட கைய பிடிச்சு தவளைய பார்த்து, தவளை, சும்மாவை என்ன பண்ண? என்னோட குகை வழி உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? முதல்ல என்னோட பொண்டாட்டி என்ன பண்ணன்னு சொல்லு. அது உன்னோட பொண்டாட்டி இல்ல, வாசல்ல இருக்கிற மோகனோட பொண்டாட்டி ஆன்மா. நீ மறுபடியும் மனசு கறி சாப்பிட்டா செத்துருன்னு சொன்ன. அப்படி இருந்தோ ஏன் சாப்பிடுற? எனக்கு வந்தது நோய் இல்லையா, மனுஷ கறி ஜீரணமாகாம வயிறு வலி வந்திருக்கு. அதுக்காக நீ கொடுத்த கசாயம் என்னன்னு எனக்கு தெரியும். சொர்ணாமுகி இலை. அதை அரைச்சி கசாயமா குடிச்சா வயிற்றுல இருக்கிற மனுஷ கறி எல்லாம் ஜீரணமாயிரும். இதெல்லாம் உனக்கு யார் சொன்னா? அன்னைக்கு அந்த கசாயத்தை குடிச்சிட்டு என் குகைக்கு வந்து பார்த்தா தங்கம் நகை ஒண்ணுமே இல்ல. யாரோ நான் இல்லாதப்ப வந்து தூக்கிட்டு போயிருக்காங்க. அந்த தங்கம் எனக்கு உபயோகம் இல்லை. ஆனா ரகசியமா இருந்த என் இடம் அந்த திருடனுக்கு தெரிஞ்சு போச்சு. அவன்
வேறவங்களுக்கு சொன்னா என்னோட குகை எல்லாருக்குமே தெரிஞ்சிரும். அப்புறம் அது எனக்கு உயிருக்கே ஆபத்தா இருக்கும். அதனால அவனை பிடிக்கிறதுக்கு வெளியே வந்த பார்த்தேன். அப்போ அவனோட கால் தடைகள் இருந்துச்சு. அதுக்கு பின்னாடியே போனேன். அப்போதான் தெரிஞ்சிச்சு அந்த திருடன் உன்னோட பொண்டாட்டின்னு. நீதான் அந்த திருடியா? என்னோட குகைக்கு வழி எப்படி தெரிஞ்சிச்சு? தவளையே, என்னை எதுவும் பண்ணிடாத. உன் தங்கத்தை நீ ஏன் எடுத்துக்கோ, என்னை மட்டும் விட்டுடு. அந்த தங்கத்தை வச்சு நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. மனுஷனை சாப்பிட்டா செத்துறேங்கிற ஒரே காரணத்தினால உன்னை சும்மா விடுறேன். மரியாதையா சொல்லு, என்னோட குகைக்கு எப்படி வழி தெரிஞ்சிச்சு? நேத்து ராத்திரி நீ மருந்து சாப்பிட்டுட்டு போனப்போ எந்த சத்தமும் பண்ணாம உன் பின்னாடியே வந்து கண்டுபிடிச்சேன். அப்படின்னா உன்னை கொல்றது தப்பே இல்லை. இந்த ரகசியத்தை ஊர் இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்லுவேன். அதால எனக்கு உயிருக்கே ஆபத்து. நில்லு நில்லு, என்னை கொன்னுடாத. உனக்கு ஒரு ரகசியம் சொல்றேன். அதுக்கு பதிலா என்னை விட்டுட்டு இந்த தங்கத்தையும் கொடுத்துறியா? என்ன அந்த ரகசியம்? என்னை கொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. சரி, உன்னை கொல்ல மாட்டேன், சத்தியம். இப்படி சத்தியம் வாங்கிட்டாலும் நான் உன்னை கொன்னு சாப்பிடுவேன். அதால எனக்கு வயிற்று வலி அதிகமாகி நான் செத்துருவேங்கிற பயம். அதை கம்மி பண்ண எப்படி கசாயம் பண்றதுன்னு சொல்லி நான் கொடுத்த நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க அம்மா வீட்டில் பதுக்கி வச்சு அப்படியே அந்த இலையோட மூலிகையும் கொடுத்தான். அவ கொடுத்த மூலிகையால எனக்கு பசிக்கும் போதெல்லாம் வீதியில போறவங்களை கொன்னு சாப்பிட்டுட்டே இருக்கேன். சும்மா உனக்கு பாதி மட்டும் தான் சொல்லியிருக்கான். இதே மாதிரி நீ மனசு கறி சாப்பிட்டா சீக்கிரம் செத்துருவேன். போது நிறுத்து. நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். பசியில இருக்க உங்களையும் சாப்பிட்டுருவேன். ஜஹம்ஜா ஜஹம்ஜா ஷேகம்ஷா ஷேகம்ஷா. எரியுது. ரஞ்சித், சும்மாவை தூக்கு, இங்கிருந்து போலாம். ரெண்டு பேரும் கோஷலாவுக்கு போனாங்க. இதென்ன, நம்ம ஊர் இந்த பக்கமாச்சே. ஆமா, ஆனா உன் பொண்டாட்டிக்கு பிடிச்சிருக்கிற பேய் விடணும்னா அந்த பேயோட புருஷன் கிட்ட தான் போகணும். அவன் கோஷலால தானே இருக்கிறதா அந்த தவளை சொல்லுச்சு. சீக்கிரம் வா, போலாம். அப்படியே ரெண்டு பேரும் நடந்துக்கிட்டு கோஷலாவை போய் சேர்ந்தாங்க. அங்க இருந்தவங்க கிட்ட கேட்டு மோகனோட வீட்டை கண்டுபிடிச்சாங்க. ஆனா மோகன் வீடு பூட்டி இருந்தது. அப்போ நினைவு திரும்பி சும்மா எழுந்திருச்சா. எனக்கு என்னாச்சு? நான் இங்கே எப்படி வந்தேன்? ரஞ்சித் நடந்த எல்லாத்தையும் சொன்னான். இப்போ என்ன பண்றது? மோகனை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஜஹம்ஜா ஜஹம்ஜா அஞ்சனம் மஹம்ஜா. மோகன் நம்ம ஊர்ல தான் இருக்கான். வாங்க, மகதத்துக்கு போலாம். ஐயோ, அந்த ஊருக்கு நான் வரமாட்டேன். அந்த தவளைக்கு எங்களோட வீடு தெரியும். ராத்திரில வந்து எங்களை கொன்னு சாப்பிடும். சும்மா இப்போ சரி ஆயிட்டால. இப்ப சூரியோதயம் ஆனதுனால பேய் விட்டுட்டு போயிடுச்சு. இருட்டானதும் மறுபடியும் சும்மாவை பிடிக்கும். ஆனாலும் நீ பயப்படாத, அந்த தவளை பகல்ல ஊருக்குள்ள வராது.
நம்ம போறது உன் வீட்டுக்கு இல்ல, மோகன் வீட்டுக்கு. அப்படி ரஞ்சித், சுமா, மந்திரவாதி 3 பேரும் தோணியில மகதத்துக்கு போனாங்க. ஞான திருஷ்டியில பார்த்த வீட்டை கண்டுபிடிச்சு மோகன் வீட்டை போய் சேர்ந்தாங்க. அந்த தவளை கிட்ட இருந்து நீ எப்படி தப்பிச்ச? உன் ஊரு கோசல தானே, இங்கே என்ன பண்ற? உன் பொண்டாட்டி எங்க சும்மாவை ஏன் பிடிச்சிட்டு இருக்கா? அந்த தவளைக்கும் உனக்கும் என்னதான் சம்பந்தம்? அந்த தவளை நான் வளர்த்த தவளை.